முத்துவோட வீட்டு பிரச்சனை புதுசாக வந்திருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மிஸ்ராவால் தான் சரி பண்ண முடியும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்கே முத்துவுக்கு மிஸ்ரா கால் பண்ணுறாரு. முத்து, இன்றைக்கி நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்து கால் அட்டன் பண்ணி, சார் கண்டிப்பாக வரேன் சார், நீங்களே எனக்காக வேண்டி ஃப்ரீயாக இருக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்றீங்க, இதை நான் போய் மிஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக வர்றேன் சார்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போகிறாரு. அங்கே போய் மிஸ்ராவை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஃபைனான்சியர் வீட்டுக்கு போகிறாங்க. முதல்ல முத்துக்கிட்ட மிஸ்ரா எடுத்துக்கிட்டு, முத்து நம்ம இப்போ நேராக வந்து அந்த ஃபைனான்சியரோட ஆஃபீஸுக்கு போக வேண்டாம், அங்கே போனோம்னாக்க சில விஷயங்கள்லாம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ நேராக அவனோட வீட்டுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்கிறாரு. அவனோட வீட்டுக்கு நேராக முத்து போகிறாங்க. அங்கே போய் எல்லாமே வீட்டெல்லாம் தொலைவி பார்க்குறாங்க. அங்கே எந்த ஒரு பொருள் இல்லை. உடனே ஃபைனான்சியரோட ஒய்ஃபு ஃபைனான்சியருக்கு கால் பண்ணி, ஏங்க இப்போ தான் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருந்தாங்க, வந்து வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க, அநேகமாக அங்கே ஆஃபீஸ்க்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. ஃபைனான்சருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம இதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எப்படி, யார் இவ்வளோ பெரிய இது வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே முத்துவும் மிஸ்ராவும் வந்து இறங்குறாங்க. ஓ, இவனோட வேலை தானே இது, இவனுக்கு இன்கம் டேக்ஸ் அளவுக்குலாம் பவர் இருக்கா, அந்த சிந்தாமணி என்னமோ சாதாரண டிரைவரு பூ கட்டுறவன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தான், ஆனால் இவன் என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வரைக்கும் போயிருக்கிறானா, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக மிஸ்ரா உள்ளே வந்து அவர்கிட்ட இருக்கிற ஃபோனு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காமிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஃபைனான்சர் இருந்துட்டு, சார் நான் எல்லாமே எப்படி கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணுமோ எல்லாம் கரெக்டாக தான் சார் கட்டிகிட்டு இருக்கிறேன், என்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கம்முன்னு நான் சொல்கிற வரைக்கும் அந்த சேரில் போய் அமைதியாக உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா அங்கே இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையாக செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவர் சொல்கிற மாதிரியே எல்லாமே கரெக்டாக வரி கட்டி தெளிவாக தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே முத்துவை பார்த்துட்டு, என்ன முத்து, ஏதோ டாக்குமெண்ட் இருக்குது, இவர் தான் வாங்கி வச்சுட்டு நோட்டீஸ் விட்டுருக்கிறாரு அது எதுன்னு சொன்னேன், அப்படி எந்த ஒரு இது இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மிஸ்ரா கேட்குறாரு. இல்லை சார், இவர் தான் சார் நோட்டீஸ் விட்டார், இருக்குது சார், வேறு ஏதாவது இடத்துல வச்சுருப்பாரு, நீங்கள் அவர் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லும்போது அப்போ ஃபைனான்சரை பார்த்து மிஸ்ரா, என்ன இவங்களோட டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு 30 நாளில் பணம் கொடுக்கணும், 10 நாளில் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்களாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு. இல்லை சார், நான் அந்த மாதிரி டாக்குமெண்ட் இதுக்கெல்லாம் நான் போகிறதில்ல, நான் வந்து வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுலேயும் நான் இறங்குறது கிடையாது, நான் பணம் கொடுப்பேன், அதுக்கு உண்டான வட்டி அது மட்டும்தான், மற்றபடி வீட்டு மேலேயோ அது மாதிரிலாம் நான் அடமானம் கொடுக்குறது பெருசாக இது பண்ணுறதில்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி நோட்டீஸ் விட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபைனான்ஸில் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ முத்து இருந்துட்டு, சார் இங்கே விசாரிக்கிறத விட இவனோட கூட்டாளியாக ஒரு ஆள் இருக்குது, அந்த ஆளுக்கிட்ட தான் எல்லா விஷயம் இருக்குது, நீங்கள் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா விஷயம் எல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னோன்னே, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா கேட்குறாரு. சிந்தாமணின்னு ஒரு லேடிங்க, என் ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு ஆகவே ஆகாது, 2 பேரும் ஒரே பிஸ்னஸில் இருக்கிறனால தன்னோட பிஸ்னஸ்ஸு என் ஒய்ஃப்னால தான் கெட்டு போச்சு, தனக்கு வர ஆர்டர் பூரா இவ தான் கெடுத்துறான்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி மேலே சிந்தாமணிக்கு ஒரு கோபம், அந்த கோபத்தை காரணமாக வச்சு தான் எல்லா வேலையும் அந்த சிந்தாமணி பார்த்துட்டு இருக்கு, அதனால் நீங்கள் சிந்தாமணிக்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணுனா எல்லா விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னே மிஸ்ராவும் யோசனை பண்ணாமல் அங்கே டேபிளில் இருந்த ஃபைனான்சியரோட ஃபோன் எடுத்து சிந்தாமணிங்கிற நம்பரை கேட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே சிந்தாமணி ஃபோன் எடுத்து, சொல்லுங்கள் சார், எப்படியோ நான் நினச்ச மாதிரியே எல்லா வேலையும் முடிச்சாச்சு, இன்னும் 10 நாளில் அந்த வீடு நமக்கு தான் சொந்தம், கரெக்டாக 10 நாள் கோர்ட் லீவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி அவங்கள சிக்க வச்சாச்சு, நானும் ரொம்ப நாளாக அந்த வீட்டை எப்படா வளைச்சி போடலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நீங்கள் அதுக்குண்டான வேலையெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் கண்டிப்பாக வந்துடும், நீங்கள் அதெல்லாம் எதையும் கவலைப்பட வேண்டாம், அதே மாதிரி அந்த வீட்டை வந்து ஏலம் விடும்போது நான் தான் போய் முன்னாடி உட்காந்து ஏலம் எடுப்பேன், சுற்றி என்னோடய ஆளுக்கு தான் ஏலம் எடுப்பாங்க, அதனால் அந்த வீட்டை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக முடிச்சு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே மிஸ்ரா வந்துட்டு எதுவும் பேசாமல் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிந்தாமணி இருந்துட்டு, அந்த டிரைவர் முத்து மீனாலாம் ஒரு ஆளுங்கிட்டு எனக்கு போட்டியாக இருந்து எவ்வளோ தொல்லை கொடுத்துருப்பாங்க, இந்த வைக்கிற ஒரே ஒரு ஆப்பில் அவ்வளோதான் அவங்க வீடு இல்லாமல் ரோடாக எதுக்கடா அந்த சிந்தாமணியோட மோதனம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே துடிச்சு போகணும், அதை டெய்லி நான் பார்க்கணும், இதை விட சந்தோஷம் என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சிந்தாமணி வந்துட்டு, சார் என்ன நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்டோன்னே எதிர்முனையில் இருந்துட்டு மிஸ்ரா இருந்துட்டு, அது நாங்கள் நேரில் வந்து பேசிக்கிறோம் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே, சார் நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே
கொஞ்ச நேரம் இருங்க, நாங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபைனான்சியரை கூட்டிக்கிட்டு மிஸ்ராவும் முத்துவும் நேராக சிந்தாமணியோட வீட்டுக்கு போகிறாங்க. சிந்தாமணிக்கோ யார்கிட்ட நம்ம பேசணும், யாருன்னே தெரியாமல் நம்ம எதுக்கு இப்படி வளர வச்சோம்னு தெரியலையே, இப்போ வர்றது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. நேராக முத்துவோட காரு சிந்தாமணி வீட்டில் நிற்கிது. அப்போ வேகமாக வந்து பார்த்தா முத்துவும் ஃபைனான்சியரும் வர்றாங்க. இவர் கூட இவர் யார் புதுசாக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மிஸ்ரா நேராக சிந்தாமணிகிட்ட வந்துட்டு, நல்ல வேலை நீங்கள் ஃபோனில் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டீங்க. நான் கூட உங்களை விசாரணை பண்ணி என்ன பண்ணினீங்க ஏது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஆனால் தெளிவாக என்ன பண்ணினீங்க எதுக்காக வேண்டிய இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கிறத ஃபோனில் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் யார் சார் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நான் யாருங்கிறத போக போக தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபைலு யார்கிட்ட என்னென்ன வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பூரா அங்கே கலெக்ட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா பல பேர்த்துக்கிட்ட கம்மியான பணத்தை கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்துலேருந்து நகை எது அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் கணக்கு வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே. சார் அது நான் சின்ன அளவில் தான் சார் பண்ணுறேன், வருமான வரி கட்டுற அளவுக்குலாம் நான் பெரிய லெவலில் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். இது சின்ன அளவா, நீ உங்கள்கிட்ட இருக்கிற வீட்டு பத்திரம் இதெல்லாம் பார்த்தாவே எவ்வளோ கோடிக்கு போகும் தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி மிஸ்ரா கேட்டோன்னே. அது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிந்தாமணி ஃபைனான்சியரை பார்க்குறாரு. ஃபைனான்சியர் இருந்துட்டு, தேவையில்லாமல் நான் அப்பயே சொன்னேன், அவங்க தான் பணம் கொடுத்துட்றேன், 3 மாதம் டைம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் கெஞ்சுறாங்க. நீ பட்ட பேராசைக்கு இப்போ நானும் போலீஸ் சிக்கிட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபைனான்சியர் சொல்கிறாரு. உடனே சிந்தாமணி இருந்துட்டு, நீங்கள் என்ன சார் பழியை தூக்கி ஏமால போடுறீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு தேவை பணம், நீங்கள் என்ன வேணுமாலும் பண்ணுங்கள், அதுக்கு நான் உடந்தையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே சார் சொன்னீங்க. அன்னைக்கு கூட அவங்க அப்பா கையெழுத்தை மனோஜ் போடுவான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பணம் தான் நமக்கு இது, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதை ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தா இப்படி போர்ஜரி பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு சார் அலோவ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி கேட்டேன்னு ஃபைனான்சர் பயங்கர கடுப்பாயி, ஏன் உங்கள் கூட நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நின்னதுக்கு ஏமால பழியை தூக்கி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்சரு அதுக்கு தகுந்த மாதிரி கத்துறாரு. அப்போ சிந்தாமணி இருந்துக்கிட்டு, சார் ஆனதான் ஆச்சு, 2 பேரும் தப்பு பண்ணியிருக்கிறோம், அது இல்லாமல் எனக்கு அந்த வீட்டு மேலே பல நாளாக கண்ணு, அதனால தான் அந்த வீட்டை பிடுங்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் விஜயாவோட டான்ஸ் கிளாஸு யோகா கிளாஸுன்னு கண்ட கர்மத்துக்கெல்லாம் போய் அவள் கூட நான் ஒட்டி உறவாடினேன், இல்லைன்னா அவளோட ஒட்டி வரவாடணும் எனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னேன்னு முத்துவுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. ஓ இந்த அம்மா இதனால தான் நம்ம அம்மா கூட இவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா, அது கூட தெரியாமல் தத்தி மாதிரி பழகிருக்கு. அதோடு சேர்ந்து அந்த மனோஜும் இந்த பொம்பளையோட சேர்ந்துட்டு போர்ஜரி கையெழுத்து அது இதுன்னு போட்டு இப்போ எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டாந்து விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ மிஸ்ரா இருந்துக்கிட்டு, நீங்கள் 2 பேரும் பண்ணின தப்பை அடிக்கடி சொல்லி எனக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. இப்படியே நானும் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற போர்ஜரி கேஸு பிரார்த்தனை பண்ணுறவங்களாம் எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலை பண்ணிட்டு இருந்தேன். நீங்களா இதே மாதிரி மாட்டிக்கிட்டீங்க, இதே மாதிரி கேஸை நான் வேகமாக முடிச்சுட்டா என்னோட வேலை இங்கே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ரா சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ சிந்தாமணி இருந்துட்டு, சார் எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பேசிக்கலாமே சார், ஏதோ நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார், நம்ம கொஞ்சம் கூட குறைச்சலாம் ஏதோ ஒன்று பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மிஸ்ரா இருந்துட்டு, என்ன லஞ்சம் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதா மாதிரி திரும்ப சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த லஞ்சம் வாங்குறது இந்த போர்ஜரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் உடந்தையாக போகிறதெல்லாம் என்னோட பழக்கம் கிடையாது. நான் நேர்மையாக இருக்குங்காட்டி தான் முத்து அவளை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, அந்த இடத்துல ரொம்ப புலம்பிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு உங்களை பிடிக்க இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறேன். லஞ்சம் வாங்கின வரது இருந்தால் இந்த மாதிரிலாம் வந்திருக்க மாட்டேன். இந்த லஞ்சம் கொடுக்குறது இதெல்லாம் என்கிட்ட ஒரு வாட்டி பேசுகிறீங்கனாக்க முட்டிக்கு முட்டி தட்டி உங்களுக்கு ஒரு கேஸுக்கு 4 கேஸை பதிவு பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ரா மிரட்டுறாரு. ஒன்று சிந்தாமணி வந்துட்டு, சார் இதுக்கு வேறு வழியே இல்லைங்களா, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. வழி இருக்குது, இப்போ நான் மீட்ட நகை வீட்டு பத்திரம் இதுக்கெல்லாம் நீ ஒழுங்காக வரி கட்டணும், வரி கட்டிட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதே சமயம் போர்ஜரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் தூண்டி இருக்கிறீங்க. முத்துவோட அம்மாவையும் அவங்க அண்ணன் மனோஜையும் இதே மாதிரி கையெழுத்து போட்டு கொடு, நான் பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள தூண்டி விட்டது நீங்கள் தான். அதனால் அந்த கேஸில் இருந்து எதுவும் பண்ண முடியாது. அது முத்துவும் மீனாவும் 2 பேரும் சேர்ந்து மன்னிச்சா ஏற்றுக்குங்க. ஏன்னா அவங்கள இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கிறீங்க. மீனா முத்து மேலே இருக்கிற கோபத்தை அந்த குடும்பத்து மேலே காட்டி இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு ஒரு வீடு இல்லாமல் வீதியாக அலையிற அளவுக்கு பண்ணியிருக்கிறீங்க. இதெல்லாம் மன்னிக்கணும்னா அவங்க தான் மன்னிக்கணும், இதெல்லாம் என்னால் எதுவும் மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சிந்தாமணி வேகமாக போயிட்டு, முத்து ஏதோ உங்கள் அம்மா மேலேயும் மீனா மேலேயும் இருந்த கோபத்தில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிரு, இனிமேல் உங்களோட விஷயத்தில் எதுலையுமே தலையிட மாட்டேன், இப்போ போட்டிருக்கிற கேஸை கூட நான் வாபஸ் வாங்கி உங்கள் வீடை நீங்களே வச்சுக்கோங்க, நான் எந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிந்தாமணி முத்துக்கிட்ட கெஞ்சுறாங்க.
முத்து இருந்துக்கிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொன்னோடனே அந்த வழியெல்லாம் குறைஞ்சிருமா? எங்கள் அப்பாவும் அம்மாவும் இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு வேற ஒரு வீட்லேயோ இல்லை அடுத்தவங்க வீட்லேயோ போய் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஆனால் அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. அதுக்கு கொஞ்சமாவது நீங்கள் தண்டனை அனுபவிச்சா தானே எங்கள் மனசு ஆறும். அதுலேயும் எங்கள் அம்மாவெல்லாம் வீட்டில் அவ்வளோ அதிகாரமாக சுற்றிட்டு இருந்தவங்க இப்போ இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கேவலப்படுத்துகிற அளவுக்கு அவங்கள காயப்படுத்திருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சமாவது நீங்கள் தண்டனை அனுபவிச்சா தானே அந்த வழியில் நாங்கள் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ மிஸ்ரா வந்துக்கிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க முத்து, இங்கே வந்து நடந்திருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து இவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே முத்து வந்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. போலீஸ் இங்கே வந்துட்டு ஃபைனான்ஸரையும் சிந்தாமணியும் கைது பண்ணி கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மிஸ்ரா வந்துட்டு அங்கே இருக்கிற பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு முறையாக வரியாக கட்டிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இங்கே சிந்தாமணியும் ஃபைனான்ஸரையும் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மிஸ்ரா வந்துட்டு முத்துவை கூப்பிட்டு, முத்து நீங்கள் நேராக ஆஃபீஸுக்கு வந்துடுங்க, அங்கே அந்த டாக்குமெண்ட்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட்டை நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த கேஸு கண்டிப்பாக நிற்காது. நாங்களே வந்துட்டு கோர்ட்டுக்கு ஒரு சம்மன் அனுப்பி இந்த கேஸை வந்து போர்ஜரி பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் கேன்சல் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொன்னேன்னு முத்து ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எங்கேருந்தோ வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இந்த விஷயத்த நேராக வீட்டில் சொல்லணும் சார்னு சொல்லிட்டு நேராக அங்கே வீட்டுக்கு போகிறாரு. நேராக வீட்டுக்கு போனேன்னே முத்து அப்பான்னு சொல்லி கத்துறாரு. கத்துனோடனே ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கண்ணீர் சிந்திட்டு வரதை பார்த்துட்டு, முத்து என்னாச்சு, ஏன்டா கண் கலங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த வீட்டை கட்டியிருப்பீங்க, அது இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ பாரம் இருந்திருக்கு, அதெல்லாம் இன்னையோட இறக்கி வைக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். என்னடா சொல்கிறேன் ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னேன். அப்பா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எனக்கு பழக்கமாக இருக்கிறாரு. அவர் இந்த கேஸில் உனக்கு உதவின்னு சொல்லியிருந்தார்ல. ஆமாம், ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாப்பா, அவரோட நேராக ஃபைனான்சர் வீட்டுக்கும் சிந்தாமணி வீட்டுக்கும் போய் அங்கே வந்துட்டு டாக்குமெண்ட்லாம் கிளியராக இல்லை, எதுக்குமே டேக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் கை எடுத்துகிட்டு சிந்தாமணியும் ஃபைனான்சரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு. அது நம்மளோட ஃபைல் எடுத்து பார்த்துட்டு இது சில விஷயம்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்டு கொடுத்து விட்றேன். இந்த கேஸ் வந்து ஒன்றும் நிற்காத அளவுக்கு நான் பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொன்னேன்னு அண்ணாமலைக்கு அப்படியே சந்தோஷம் அப்படியே பொங்குது. அப்போ மீனா இருந்துட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நெசமாங்க அப்படின்னு சொன்னேன்னே. ஏன் மீனா இந்த விஷயத்தில் நான் போய் சொல்ல போகிறேன், நான் என்ன மனோஜா இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன்னே. விஜயா இருந்துக்கிட்டு அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி ஆனந்த கண்ணீரோட அப்படியே முத்துக்கிட்டு வந்து, எப்படியோ என் வீடு தாண்டா என்னோட இது சொர்க்கமேனு, அந்த வீட்டை விட்டுட்டு நான் ஓரனே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்படியோ ஒரு வழியாக என்னோடய வீட்டை எனக்கே கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணீரோட முத்துக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அப்படியே ஆனந்தத்துட்டு இருக்கும்போது மீனா இருந்துட்டு, இவ்வளோ ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறீங்க, இருங்க நான் ஏதாவது ஸ்வீட் ஷேர்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை அப்படியே ஆனந்த கண்ணீரோட நின்று முத்துவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு.